வெல்கம் டு மை சிவா காமர்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸில் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் இண்டிவிஜுவலில் ஒரு ஃபார்மெட்டை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபார்மெட் என்னென்னா, நம்ம இப்போ ஒரு 2 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உண்டு. பேசிக் கண்டிஷன், அடிஷ்னல் கண்டிஷன் ஒரு 2 ரூல்ஸ் உண்டு. அந்த ரூல்ஸில் மொத்தம் 2 உண்டு. ரெசிடென்ட்டு, நான் ரெசிடென்ட்டு உண்டு. இப்போ நம்ம பேசிக் கண்டிஷனோ அடிஷ்னல் கண்டிஷனோ சாட்டிஸ்ஃபை ஆகு, அது ஒத்து போகுன்னா இப்போ நம்ம அவங்கள ரெசிடென்ட் சொல்லுவோம், நான் ரெசிடென்ட் சொல்லுவோம். இப்போ ரெசிடென்ட்னு நான் ரெசிடென்ட் என்னென்னு பார்ப்போம். ரெசிடென்ட்னா இப்போ வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியவங்க இந்தியாவில் வந்து குடியுரிமைக்காக வராங்க தங்குறதுக்கு. அவங்களுக்கு இங்கே ஸ்டே பண்ண அலோ இருக்கா, அலோ பண்ணலாமா, அது வந்து ரெசிடென்ட். நான் ரெசிடென்ட்னா அவங்களுக்கு இங்கே தங்குறதுக்கு அலோவே கிடையாது, இந்தியாவில் அவங்களுக்கு தங்குறதுக்கு அனுமதியே கிடையாதுன்னு அர்த்தம். இப்போ ரெசிடென்ட்டில் வந்து 2 உண்டு. ஆர்டினரி ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டும் உண்டு. இப்போ இந்த ஆர்டினரி ரெசிடென்ட்னா இப்போ பேசிக் கண்டிஷனும் அடிஷ்னல் கண்டிஷனும் இப்போ அவங்க வந்து அதை அவ்வளோ ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பாங்க, சாட்டிஸ்ஃபை பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க வந்து ஆர்டினரி ரெசிடென்ட் சொல்லுவோம். நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்னா இதில் எதுவுமே அந்த ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணாமல் அந்த இந்தியாவில் இப்போ இத்தனை டேஸ் தங்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் உண்டு, அதெல்லாம் இவங்க ஃபாலோவே பண்ணல. அடிஷ்னல் கண்டிஷன் இவங்க ஃபாலோ பண்ணாமல் பேசிக் கண்டிஷனில் ஒன்று ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா அது நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் சொல்லுவோம். நான் ரெசிடென்ட்னா அவங்க எதுவுமே பண்ணல, இந்த இந்தியாவில் அவங்க தங்குறதுக்கு அனுமதி இல்லைன்னு அர்த்தம். இப்போ நான் இது உங்களுக்கு சொல்ல முன்னாடி இந்த ரூல்ஸை சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். பேசிக் கண்டிஷனில் இப்போ ஃபஸ்ட் என்னென்னா, an individual is in India during the relevant previous year for a period amounting in all to 182 days or more. இந்த இந்தியாவில் அவங்க தங்கியிருக்கிறது மொத்தம் 182 டேஸாவது அவங்க தங்கியிருக்கணும் கண்டிப்பாக. இது வந்து மொதல் பேசிக் கண்டிஷன். ரெண்டாவது பேசிக் கண்டிஷன் என்னென்னா, an individual is in India for a period or periods amounting in all to 365 days. இப்போ இந்த 365 டேஸில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு எழுதியே காமிக்கிறேன். இப்போ 2024, 25, அடுத்தது 2024, 23, 2023, 2022, அடுத்தது 2022, 2021, 2021, 2020. இப்படி தான் இயர் நம்ம பேஸ் பண்ணுவோம். இதில் நீங்கள் 2020, 2019. இப்போ இது வந்து அசஸ்மெண்ட் இயர்னு சொல்லுவாங்க. இது வந்து அதான் இப்போ நடப்பு ஆண்டு அசஸ்மெண்ட் இயர். இதில் தான் ரிலவெண்ட் ப்ரீவியஸ் இயர்னு சொல்லுவாங்க. ரிலவெண்ட் ப்ரீவியஸ் இயர்னால் நம்மளுக்கு இப்போ இந்த ரூல்ஸில் கொடுத்துருக்காங்க. ரிலவெண்ட்டு ப்ரீவியஸ் இயர், அதோடைய முந்தின ஆண்டு. இதை தான் நம்ம போடுவோம், நம்ம ஹெட்டிங்காக நம்ம போடுவோம். இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் அக்கௌண்ட்ஸில் வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்டுக்கு நம்ம போடுவோம்ல, பேலன்ஸ் ஷீட் ஃபார் த இயர் எண்ட். அதேமாதிரி இங்கே ரிலவெண்ட் ப்ரீவியஸ் ஃபார் த இயர் எண்ட்னு சொல்லிட்டு கரண்ட் இயர் கொடுத்துருப்பாங்களா, அதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் இயரை நம்ம போடணும். இப்போ அந்த 365 டேஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் இயர்லேருந்து இந்த அதுக்கு முந்தின 4 வருஷம், இந்த 4 வருஷத்தில் 365 நாளாவது அவங்க இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கணும். இந்தியாவில் அவங்க ஸ்டே பண்ணால் தான் அவங்க வந்து இங்கே ரெசிடென்ட்னு அவங்கள வந்து இதாக்குவாங்க, அதாவது இங்கே தங்குறதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டு. இது வந்து செகண்ட் கண்டிஷன். இன்னொன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் சொன்னது 4 years preceding the relevant previous year and he is in India for a period of 16 days or more during the previous year. அதாவது இந்த ரிலவெண்ட் ப்ரீவியஸ் இயரில் அவங்க ஒரு 16 டேஸ் 60 நாளாவது அட்லீஸ்ட்டு தங்கியிருக்கணும். அப்படி தங்கியிருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து இந்த செகண்ட் பேசிக் கண்டிஷனில் 2 இருக்குது. இந்த 2மே ஃபுல்ஃபில் பண்ணணும் அவங்க கண்டிப்பாக. இந்த 2னா இந்த செகண்ட்லேயே 2 பிரிவாக இருக்குது, அதை மொத்தமாக தந்துட்டாங்க. 2வது கண்டிஷனில் இப்படி உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குன்னு. 4 வருஷத்தில் 365 நாளை வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருக்கணும். இல்லாட்டி அந்த ஒரு ப்ரீவியஸ் இயரில் 60 டேஸ் 60 நாளாவது அதை ஸ்டே பண்ணியிருக்கணும். இதில் ஒரு 3 பேருக்கு வந்து இந்த ரூல்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ண அவசியம் இல்லைன்னே சொல்லலாம். அவங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணாட்டாலும் பிரச்சனை இல்லை. அதுக்கு அவங்களுக்கு எக்ஸம்ஷன் இருக்குது ஒரு 3 பேருக்கு. அது யாரெல்லாம்னா, அந்த 3 பேரில் ஆள் யாருன்னா, இப்போது வேலைக்கு வேண்டி வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க. இந்தியாவில் உள்ளவங்க தான் இந்தியாவிலே 182 நாளாக ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து வேலைக்கு வேண்டி வெளிநாட்டுக்கு போயிருக்கவங்க, அவங்க திருப்பி வந்தால் இது வந்து ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை. இன்னொன்று, இந்த இந்திய ஷிப் கம்பெனியில் வேலை பார்க்கவங்க வந்து இங்கே இந்தியாவுக்கு விசிட் பண்ண வந்திருப்பாங்க. அவங்களுக்கும் இது வந்து சாட்டிஸ்ஃபை, இந்த இது ஃபாலோ பண்ணாண்டாம். 3வது வந்து இந்த பரம்பரை சொத்துள்ளவங்க இருப்பாங்களா, இப்போ தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் வந்து இந்தியாவிலே உள்ளவங்க. இவங்க வந்து உங்களுடைய பேரை இவங்களாம் வந்து ஃபாரின் போயிருப்பாங்க. இப்போ அவங்க வந்து கேஷுவலாக விசிட் பண்ண வந்திருப்பாங்க. திருப்பி போயிருவாங்க ஃபாரினுக்கு. ஆனால் கேஷுவலாக விசிட் பண்ண வரவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் இந்த 2வது ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை. ஆனால் இவங்க 3 பேரும் கண்டிப்பாக இந்த 182 நாளாவது இந்த இந்தியாவில் தங்கியிருக்கணும். அவங்க தங்கியிருந்தாங்க, இந்த 4 வருஷத்தில் தங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த 2வது ரூல் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
அப்படி இவங்க இந்த 2 ரூல்ஸுமே அவங்க ஃபாலோ பண்ணல, இப்போ 182 டேஸும் தங்காமல் இவங்க இந்தியாவுக்கு வந்து அவங்க நான் ரெசிடென்ட் தான் கண்டிப்பாகவே. இந்த ரூல்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து அடிஷ்னல் கண்டிஷனை நம்ம பார்ப்போம். இப்போ அடிஷ்னல் கண்டிஷனில் இதுலேயும் அதேமாரி கொடுத்துருக்காங்க. ஹி ஹேஸ் பீன் ரெசிடென்ட் இன் இந்தியா இன் அட்லீஸ்ட் 2 out of 10 ப்ரீவியஸ் இயர். இதில் இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போது அந்த 10 இயர்ஸ், இப்போ நான் ப்ரீவியஸ் இயர் சொன்னேனே, இதில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் போட்டிருப்பேன் ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர்னு. இதுக்கு முன்னாடி ஒரு 4 வருஷம் நான் சொன்னால், நான் இதேமாரி ஒரு 10 வருஷம் அப்படி போகும்ல வரிசையாக. அந்த 10 வருஷத்தில் அவங்க இப்போ 10க்கு 2 தடவையாவது அவங்க ரெசிடெண்ட்டாக இருக்கணும். இப்போ ரெசிடெண்ட்டுக்கு நான் என்ன சொன்னேன், அந்த பேசிக் கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கணும், அடிஷ்னல் கண்டிஷன் ரெண்டுமே ஃபாலோ பண்ணியிருக்கணும். இப்படி அவங்க ரெண்டுமே ஃபாலோ பண்ணால் அவங்க வந்து ரெசிடென்ட்டுன்னு சொல்லுவாங்க. எங்கே அவங்களுக்கு தங்கிறதுக்கு அனுமதி உண்டு, ரெசிடென்ட்டுன்னு ஆகும். அதுதான் இப்போ 10 out of 2 இந்த 2 தடவையாவது அவங்க ரெசிடெண்ட்டாக இருக்கணும். அப்படி அவங்க ரெசிடெண்ட் ஆனால் அடிஷ்னல் கண்டிஷனில் ஒன்று அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ ரெண்டாவது வந்து he has been in India for at least 713 days in all during the 7 previous year preceding the relevant previous year. இதிலே கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் தான். இந்த 7 வருஷம் நான் சொன்னேன் வேறு இந்த ரிலவெண்ட் ப்ரீவியஸ் இயரில் 10 வருஷத்துக்கு 2 தடவை ரெசிடெண்ட் ஆக சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ரூல் என்னென்னா, அந்த ரிலவெண்ட் ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி 7 வருஷத்தில் ஒரு 730 டேஸாவது அவங்க வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருக்கணும், இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கணும். இதுதான் செகண்ட் ரூல், அடிஷ்னல் கண்டிஷன். இப்போ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ரூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான். இப்போ அந்த ரூல்ஸோடைய இப்போ ஆர்டினரி ரெசிடென்ட்னா என்ன, ரெசிடென்ட்னா என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்லியேன். இப்போ ஆர்டினரி ரெசிடென்ட்னா இப்போ சாட்டிஸ்ஃபைங் எனி ஒன் ஆஃப் த பேசிக் கண்டிஷன், சாட்டிஸ்ஃபைங் போத் அடிஷ்னல் கண்டிஷன். அதிலே கொடுத்துருப்பாங்க. இப்போ பேசிக் கண்டிஷனில் நான் சொன்ன மாரி எதாவது ஒன்றாவது நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். இப்போ அதை எதாவது ஒன்று இவங்க பூர்த்தி பண்ணியிருக்கணும். என்ன, இப்போ 182 டேஸ் வந்து ஒன்று அவங்க தங்கியிருக்கணும். இல்லாட்டி நான் ரெண்டாவது இதை சொன்னது வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கணும். 365 நாள் அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி 365 நாளாவது இருக்கணும், இல்லை ஒரு வருஷத்தில் 60 டேஸாவது அங்கே தங்கியிருக்க மாரி இருக்கணும். இதில் ஏதாவது ஒன்று அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணி 2 அடிஷ்னல் கண்டிஷன், அந்த 10க்கு 2 தடவையாவது ரெசிடெண்ட்டாக இருக்கணும், இன்னொன்று 7 வருஷத்தில் 730 டேஸாவது இங்கே தங்கியிருக்கணும். இந்த ரெண்டுமே கரெக்டாக அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்படின்னா தான் அவங்க ஆர்டினரி ரெசிடெண்ட்டில் கண்டிப்பாக வருவாங்க. அவங்க நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட், அதாவது இப்போ இவங்களை ரெசிடெண்ட்டும் கிட்ட சொல்லலாம், இவங்க தங்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு அனுமதி கொடுப்பாங்க, ஒரு கால அளவு கொடுத்துருப்பாங்களா, இத்தனை நாள் நீங்கள் தங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பிடணும். அதுதான் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட். அது வந்து என்னென்னா, இப்போ சாட்டிஸ்ஃபையிங் எனி ஒன் ஆஃப் த பேசிக் கண்டிஷன், சாட்டிஸ்ஃபைங் எனி ஒன் ஆர் நன் ஆஃப் த அடிஷ்னல் கண்டிஷன். இதில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பேசிக் கண்டிஷனில் ஏதாவது ஒன்றாவது சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக. ஆனால் அடிஷ்னல் கண்டிஷனில் அவங்க ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை சாட்டிஸ்ஃபை பண்ணாட்டாலும் பிரச்சனை இல்லை, அப்படி இருப்பாங்களா. இப்போ அடிஷ்னல் கண்டிஷன் எதுவுமே அவங்க பண்ணலை, ஆனால் பேசிக் கண்டிஷன் மட்டும் ஒன்று இப்போ 182 நாள் மட்டும் தங்கியிருக்காங்க, மீதி எதுவுமே அவங்க ஃபாலோவே பண்ணல. அவங்கெல்லாம் வந்து நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டில் வந்துடுவாங்க, அந்த கேட்டகரியில் வந்துடுவாங்க. இப்போ அடுத்தது நான் ரெசிடெண்ட். இது வந்து சாட்டிஸ்ஃபையிங் மோர் ஆஃப் த பேசிக் கண்டிஷன், சாட்டிஸ்ஃபையிங் நன் ஆஃப் த பேசிக் கண்டிஷன். அதாவது இதில் எதுவுமே அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னு அர்த்தம். இப்போ 182 நாள் தங்கவும் இல்லை, இந்த ரெண்டாவது உள்ள ரூல்ஸையும் அவங்க ஃபாலோ பண்ணல. நான் அந்த 3 எக்ஸாம்ஷன் சொன்னோம்ல, அந்த வேலை பார்க்கக்கூடியவங்களும் இல்லை, இன்னொன்று பரம்பரை சொத்துக்காரங்க யாருமே இல்லை. அடிஷ்னல் கண்டிஷன் அவங்க ஃபாலோவே பண்ணல. முக்கியமாக அவங்க வந்து ஃபுல்லாகவே வெளிநாட்டிலே தங்கியிருந்தவங்க, புதுசாக இப்போ இந்தியாவுக்கு வரக்குன்னு அவங்களுக்கு அனுமதி அந்தமாரி இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா இந்த டேக்ஸ் அவங்க ஃபில் பண்ணணும், அனுமதி உண்டு. இந்த இதெல்லாம் அவங்க பின்பற்றிருந்தாங்கன்னா, இப்போ 182 நாள் தங்கியிருந்தாங்கன்னா அதுக்காக அவங்க டேக்ஸ் பே பண்ணணும். அந்த இவங்க இங்கே இந்தியா பக்கமே இவங்க வராட்டி புதுசான இவங்க டேக்ஸ் பே பண்ண மாரி ஆகும். இப்போ நான் இங்கே தான் தங்கியிருக்கேன், எனக்கு இங்கே டேக்ஸ்லாம் நான் பே பண்ணணும். டேக்ஸ் வந்து இப்போ இவங்க புதுசாக வந்திருக்காங்கன்னா இங்கே டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். நான் இங்கே தான் தங்கியிருக்கேன், நான் இதுக்கு முன்னாடிலாம் டேக்ஸ் நான் பே பண்ணியிருக்கேன் அப்படின்னு போய் சொல்லுவாங்களா. அந்த போய் கணக்கு கண்டுபிடிக்கிறதுக்குன்னா இந்தமாரி ஒரு ரூல்ஸு. இப்போ இவங்க இந்தியாவில் உள்ளவங்க தானா, இவங்க 182 நாள் இங்கே தங்கிக்கிட்டு இங்கே டேக்ஸ்லாம் பே பண்ணிட்டுனா அடுத்த நாட்டுக்கு இவங்க போயிருக்காங்களா, அதுக்கு வேண்டி தான் இந்தமாரி ரூல்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் ரெசிடென்ட்னா அவங்க இப்போ புதுசாக வராங்க, அப்போ இனி தான் அவங்க இந்த டேக்ஸ்லாம் நம்மளுக்கு பே பண்ணணும். நான் ஆல்ரெடி இங்கே இருக்கேன் அவங்க போய் கணக்கு சொல்லக்கூடாது. அதுக்கு தான் இந்தமாரி அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வச்சு இவங்க எவ்வளோ நாள் இருந்திருக்காங்கன்னு எல்லாம் கணக்கு வச்சு இந்த டேக்ஸ் வந்து நம்ம ஈஸியாக நம்ம கலெக்ட் பண்ணுறோம். அவ்வளோதாங்க. நான் இதை சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நாளையிலேருந்து அப்போ அடுத்தடுத்து ஒரு புது சம்மான இதில் உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ ரெசிடென்ட்னா என்ன, நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டு, நான் ரெசிடென்ட்னு இந்த மூணு டைப்ஸ் ஆஃப் சம்மை வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அந்த சம்மில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க, அவங்களுக்கும் இது பயனுள்ளதாகவே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.